வணக்கம் மண்ணின் மைந்தர்களே. இது திருநீற்று பச்சிலை, பேசல் அல்லது சப்ஜான்னு இதோட விதைகளை அது விதைகள் கொஞ்சம் இனிப்பு சுவையாக இருக்கும். இது அதாவது மலை பிரதேசங்களில் அதிகமாக வளரக்கூடியது. இதோட இலைகள் ஒரு நல்ல நறுமணம் உடையது. இது அகத்தியர் நூலில் கூறப்பட்டது என்னன்னா, இது உடம்போட உஷ்ணத்தை தணிக்கக்கூடியது. அது மாத்திரம் இல்லாமல் உங்களுக்கு வாந்தி, சளி தொல்லை, தலைவலி இருக்கிறவங்க இதை அரைச்சி பத்து போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா கசக்கி அதை முகர்ந்தாலே ஒரு தலைவலி பிரச்சனை தீர்ந்துடும். அது மாத்திரம் இல்லாமல் இதில் இருக்கிற நறுமணம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த பர்ஃப்யூம் யூஸ் பண்ண தேவையில்லை. இதை நீங்கள் குளிக்கிற தண்ணியில் இதை சேர்த்துக்கிட்டிங்கன்னா, அரைச்சி சேர்த்தோ இல்லை அப்படியே சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்ல மனம் வீசும். முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா கதம்பம் அப்படின்னுட்டு இறைவனுக்கு சூட்டப்படுறதுக்கும் முன்னாடி தலையிலையும் வச்சுப்பாங்க. எல்லாமே நறுமணம் உடைய மலர்களை வச்சு தொடுத்துருப்பாங்க. அதில் இது மரு தவணம் இதெல்லாம் வச்சு கட்டுவாங்க. இது ஒரு நல்ல மருந்து. இது நம்மளோட கோவில்களில் அதிகமாக வளர்க்கப்படுது. இதை நீங்கள் சப்ஜான்னு இதோட விதைகள் இங்கே இருக்குது பாருங்கள், பூக்கள் பூத்துருக்கு. இதோ வெள்ளை நிறமாக இருக்கும் இதோட பூக்கள், இந்த மாதிரி சின்ன சின்ன தும்பைப்பூ போல். இதில் இதோட விதைகள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் கோடை காலத்தில் கொஞ்சமாக தனியாக பாக்கெட்டில் விற்கிறது. இதை கொஞ்சமாக நீங்கள் ஊற வச்சு எலுமிச்சம்பழம் சாற்றில் இதை கலந்து குடிச்சிங்கன்னா உடல் வெப்பத்தை தணிக்கக்கூடியது. வணக்கம் நண்பர்களே.